சிகிச்சையில் இருந்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு அவர் எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார்கள். அதேபோல மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் தொடர்ந்து நிர்வாகத்தோடு தொடர்பில் இருந்தது மட்டுமல்லாமல் நேரடியாக மருத்துவமனைக்கே சென்று மருத்துவர்களை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், அல்லது வெளியில் இருந்த டாக்டர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதையும் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றெல்லாம் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. மருத்துவம் வெற்றி பெறவில்லை. இயற்கை தோழர் எம். செல்வராஜ் அவர்களை பறித்துக் கொண்டது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாக இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்று மாலை வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அதேபோல கட்சியினுடைய தேசிய செயலாளர் டாக்டர் நாராயணா அவர்கள் நாளை காலை அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கட்சி தோழர்கள் என பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு சித்தமல்லியில் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜ்ஜி முருகையன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததும் அவர் படுகொலை செய்யப்பட்டதும் எல்லோரும் அறிந்த ஒன்று. அவர் படுகொலைக்கு பிறகு தோழர் எம். செல்வராஜ் தானாக விரும்பி, சுயமாக விரும்பி எஜ்ஜி முருகையன் வீட்டில் அவருடைய மூத்த மகள் கமலவதனத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அது அவ்வாறு அவர் திருமணம் செய்து கொண்டது என்பது அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு, எதையும் எதிர்பார்த்தல்ல. அந்த குடும்பம் மிகுந்த சிரமமான நிலையில் இருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற முறையில் திருமணம் செய்து கொண்டார். கமலமாதன் அவர்களும் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டார். அதெல்லாம் பின்னாடி பேசிக்கிறோம். நாளைக்கு இறுதி நிகழ்ச்சிகள் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.